கோவை மக்களவை தொகுதியில் பாஜகவின் வெற்றி தள்ளி போயுள்ளதாகவும் தமிழகத்தில் பாஜக சீன மூங்கில் போல் வளர்ந்து வருவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை வடகோவை பகுதியில் வாய்ஸ் ஆஃப் கோவை என்ற தன்னார்வ அமைப்பின் கூட்டத்தில் பேசிய அவர், நடந்து முடிந்த தேர்தலில் கோவையில் 8000 பூத்துகளில் பாஜக முதலிடம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருக்கு. அப்ப போலீஸ் ஆஃபீஸரா பாத்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கருப்பு வெள்ளை சரியில்லை, சரி அவ்வளவுதான், ரெண்டே விஷயம் தான். பட் நீங்க அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான 3 ஆண்டுகள், கடந்த 3 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு 40 வயசு ஆச்சுங்க. பல நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நாம் இருக்கணுமா, should we continue to be in politics, இந்த சேரல் நாம் இருக்கணும். காரணம், உங்க மனசுல டெய்லி அந்த சஞ்சலம் இருக்கும். You have to make a lot of compromises to stay in politics, to continue in politics, to do politics. ஒரு சாதாரண மனிதனை போல எது எடுத்தெறிஞ்சு பேச முடியாது. சாதாரண மனிதனை போல வாழ்க்கையில கருப்பு வெள்ளை அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு சாதாரண மனிதனை போல இவன் சரியில்லை, இவன் சரின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு பாலிடிக்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க, முதல்ல உங்களுக்கு தேவை பொறுமை, பேஷன்ஸ். இரண்டாவது உங்களுக்கு தேவை சகிப்புத்தன்மை. மூன்றாவது உங்களுக்கு தேவை காம்ப்ரமைஸ். ஏன்னா டெமோக்ரஸில இந்த மூன்றும் மிக மிக முக்கியம். நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வங்கி பணிகளுக்கான உரிமம் வழங்க ரிசர்வ் வங்கி மற்றும் நபார்டை அறிவுறுத்துமாறு நிதி அமைச்சகத்துக்கு தமிழக எம்பி ராஜேஷ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர், நாமக்கல் மாவட்ட சங்கங்கள் மற்றும் மக்கள் சேலம் மாவட்ட கூட்டுறவு வங்கியில் சுமார் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்ததன் அடிப்படையில் தமிழக அரசு குழு ஒன்றை அமைத்து நாமக்கல் மாவட்டத்துக்கு தனி மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்ட பணிகளுக்கான அனுமதி மற்றும் நிதி குறித்து ராஜேஷ்குமார் தாக்கல் செய்த கேள்விக்கு எழுத்து மூலம் பதிலளித்துள்ள நகர்ப்புற விவகாரத்துறை இணையமைச்சர் தோக்கன் சாஹூ, 63,246 கோடி ரூபாய் செலவு பிடிக்கும் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்துக்கு அனுமதி அளிக்கும் முன் விரிவான ஆய்வுகள் மற்றும் மதிப்பீடு தேவைப்படுவதாக கூறியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய பணம் தந்தவர்களுக்கும் கூலிப்படைக்கும் நடுவே தரகராக செயல்பட்டதாக கருதப்படும் வழக்கறிஞர் ஹரிஹரன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. விசாரணையின் போது நீதிபதி முன் தன்னை போலீஸ் காவலுக்கு அனுப்ப வேண்டாம் என்று ஹரிஹரன் அடம் பிடித்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு 5 நாள் கஸ்டடி வழங்கப்பட்டது. பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகிய 3 பேரையும் கடந்த முறை கஸ்டடியில் எடுத்து போலீசார் விசாரித்தபோது ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி தீர்க்க ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றோம் என கூறியதாக தெரிகிறது. ஆனால் பிறரிடம் நடத்திய விசாரணையில் அந்த 3 பேரும் கூலிப்படையாக செயல்பட்டது தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்ததால் தங்களுக்கும் அதே நிலை வரக்கூடும் என்று அஞ்சுவதாக நீதிபதியிடம் அவர்கள் தெரிவித்தனர். அவர்களுக்கு 3 நாள் கஸ்டடி வழங்கப்பட்டது. இரு கொலைகள் மற்றும் பேருந்து எரிப்பு வழக்குகள் தொடர்பாக நெல்லை நீதிமன்றத்தில் ஜூலை 19ஆம் தேதி ஆஜராக வந்த ராக்கெட் ராஜாவின் வாகனத்தில் பயணித்ததாக திசையன் விளை எஸ்ஐ ராமமூர்த்தி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்ற பணிக்காக நெல்லை வந்த எஸ்ஐ காவல்துறை வாகனத்தை தவிர்த்துவிட்டு ராக்கெட் ராஜாவின் காரில் சென்றதாக புகார் எழுந்ததன் பேரில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்திற்கு மருத்துவம் படிக்கச் சென்று உள்நாட்டு கலவரத்தால் சிக்கியிருந்த தமிழக மாணவர்களில் 82 பேர் மீட்கப்பட்டு 2வது கட்டமாக சென்னைக்கு விமானம் மூலம் திரும்பினர். அவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். நாங்கள் சேஃபாக தான் இருந்தோம் ஹாஸ்டலில். நாங்கள் எங்கள் காலேஜில் கேட்டோம். அவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நெக்ஸ்ட் டே அவங்க எல்லாத்தையுமே கிளம்ப சொல்லிட்டாங்க. போலீஸோட சேஃப்டியோடு தான் நாங்கள் ஹில்லி பார்டர் கிராஸ் பண்ணோம். பார்டர் வந்தவாடி தான் எங்களுக்கு நெட்டே கிடச்சிது. இது மாதிரி கவர்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸே எங்களுக்கு அப்போ தான் கிடச்சிது. பார்டர் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சரி எந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக போகிறது அப்படின்போது ஃப்ளைட்டை செக் பண்ணோம். ஃப்ளைட் செக் பண்ணும்போது ரேட் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. எப்படி போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஐடியா இல்லாமல் இருந்தப்போ தான் ஹெல்ப்லைன் நம்ம தமிழ்நாடு அரசு விட்டுருக்கு அப்படின்றது தெரிய வந்துச்சு. அந்த ஹெல்ப்லைன் மூலமாக நாங்கள் கால் பண்ண அடுத்த நிமிஷத்துலேருந்தே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வித்தின் 2 hours 3 hours எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃப்ளைட் மூலிமா வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமே அவங்க சாப்பாடு செலவு எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. தரங்கம்பாடியை அடுத்த பொறையாறு செயின்ட் ஜார்ஜ் புனித சந்தியாகப்பர் ஆலயத்தில் அலங்கார குதிரை, ஒட்டகம், செண்டை மேளம் முழங்க தேர்பவனி நடைபெற்றது. பெண்கள் பல 100 பேர் சீர்வரிசை தென்னங்கன்றுகள் ஏந்தியும் கடவுளர் திருமேனியை தோளில் சுமந்தும் ஊர்வலமாக சென்றனர்.
திருப்பத்தூரில் நகராட்சி கவுன்சிலர் குழு கூட்டத்தில் பங்கேற்ற சுகுணா ரமேஷ் என்ற கவுன்சிலர், நகராட்சி ஊழியர்கள் 2 ஆண்டுகளாக வேலை செய்யாததால் நீ எல்லாம் ஒரு கவுன்சிலரா என்று கேட்கும் நிலைக்கு தாம் ஆளாகியிருப்பதாக கூறினார். மேலும் கவுன்சிலர்கள் பெரும்பாலானோர் தங்கள் வார்டுகளில் குப்பைகள் அல்ல ஆட்கள் வராததால் சுகாதாரக்கேடு நிலவுவதாக தெரிவித்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற திருப்பத்தூர் எம்எல்ஏ நல்லதம்பி, மாதம் 40-50,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் நகராட்சி நிரந்தர பணியாளர்கள் 10 பேர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு நகராட்சி ஆணையரிடம் கேட்டுக்கொண்டார்.